ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் நமக்கு இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, கிரானி சாப்டர் 2ல் மெயின் டோர் எஸ்கேப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். எனக்கு சும்மாவே பெயினாக பயம், பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. நான் இது வரைக்கும் எஸ்கேப் பண்ணதே இல்லை கிரானின்னு இல்லை, எந்த ஹாரர் கேம்லேயுமே நான் எஸ்கேப் பண்ணதே இல்லை. கோஸ்ட் மோடில் தான் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ எனக்கு பயமாக இருக்கிற காரணத்தினால ஈஸி மோடில் கிரானி மட்டும் வச்சுக்கலாம். கிராண்ட்பா வேணாம். ஓகே, அப்படியே ஓடி போயிடலாமா, இல்லை வேணாம் இவ்வளோ தூரம் எஸ்கேப் பண்ணிடுவோம், ஒரு கை பார்த்துருவோமே. ஓகே, ஐயோ பயமாக இருக்கே. ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு கிரானி நினச்சா தான் பயமாக இருக்குது. ஒரே அடியாக அடிச்சு நம்மளை போட்டுருவாளேன்ட்டு. ஓகே, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். ஓகே, ட்ரை பண்ணாமலே இது பண்ண வேணாம், நம்பிக்கை விட வேணாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ தேவைப்படுது. அந்த கீ அண்டர் கிரவுண்டில் இருக்கான்னு பார்த்துருவாங்க. அந்த போட் எஸ்கேப்புக்கு சூப்பர். நம்ம ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு. நான் போட் இருக்கிற இடத்துல இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்கிறதுக்கு பதில் போட் எஸ்கேப்புக்கு அப்படின்ட்டேன். ஓகே, இது போட் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது, மேலே ஒரு இடத்துக்கு தேவைப்படும். ஓகே, அதுக்கு முன்னாடி கிரானியை கீழே வர வச்சுக்கலாம். மேலே என்ன இடத்துக்கு தேவைப்படும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மெயின் டோர் கிட்ட தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன கிரானி வந்துட்டாளா? என்ன சத்தத்தை போட்டு இன்னும் வர காணும்? என்ன எவ்வளோ நேரம் பண்ணுறாப்பா கிரானி, லேட் பண்ணுறாளே, வராளா வரமாட்டாளா? போகலான்னா எதிர்க்க அடிச்சிட்டானா என்ன பண்ணுறதா? ஓகே ஓகே, கிரானி வந்துட்டா. இதுக்கு மேலே சத்தமே போடாமல் மேலே போய் எஸ்கேப் ஆகணும். ஓகே ஓகே, கிரானி நம்மளை பார்க்கல. ஓகே, இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, அந்த டோர் கிட்டே போக விடாதபடி ஏதோ அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெக்கானிசம் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் கீ அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சட்டுன்னு கிரானி துரத்துனா அப்படின்னா இதுக்குள்ளே போய் இது பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகே இருங்க, அந்த சேசிங் மியூசிக் கேட்குற மாதிரி இருக்குது. கிரானி வராளா? சரி, ஓகே வரலன்னு நினைக்கிறேன். நம்ம இதை போய் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதோ இங்கே தான் இது யூஸ் பண்ணோம். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது மெயின் டோருக்கு போக விடாதபடி பிளாக்கில் இருக்குல்ல, அது நம்ம அது வந்துடும். ஓகே, இதுவும் அங்கே கிரானி வந்துட்டா பார்த்தீங்களா, அங்கே போயிட்டுருக்கா. ஓகே, இப்போ நம்ம அப்படியே சைலண்ட்டாக இந்த பக்கமாக வந்துடும். ஏன்னா கிரானி பார்த்தானா துரத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கதவு சாத்திப்போம், ஏன்னா கிரானி சட்டுன்னு அடிச்சிட போகிறோம். ஓகே, என்ன 3 ட்ராயர்லையுமே ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே வந்ததுக்கு எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு சேஃப் கீயாவது வச்சுருக்காங்களே. சேஃப் கீன்னு சொல்கிறேன் பாருங்கள், செக்யூரிட்டி கீ. இது கிரானியை பார்த்து பயத்துலேயே சுற்றிட்டுருக்கு. செக்யூரிட்டி கீக்கு சேஃப் கீன்னு சொல்கிறேன். ஐயோ, அங்கே தான் கிரானி இருக்கா, நல்ல வேலை நம்மளை பார்த்து தான் கையில் அந்த கட்டையை எடுத்துகிட்டு அந்த உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு மண்டையிலேயே போட்டு 2 ஆக்கிட்டு இருப்பா. ஓகே வாங்க, நம்ம இப்போ மேலே போயிட்டு அந்த செக்யூரிட்டி ரூமை திறந்துருவோம். ஓகே, இப்போ இங்கேயும் ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்கும். ஐயோ, கிரானி அங்கே வரும்போது அந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டேன். அதை கேட்டு சத்தத்தை கேட்டு கிரானி பட் ஆனால் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கல, ஏன்னா அந்த சேசிங் மியூசிக் கேட்கல. ஓகே, இங்கே வராலான்றது பார்த்துப்போம். நல்ல வேலை வரல. ஓகே, நம்ம இப்போ இது திறந்துக்கலாம். ஓகே, திறந்துக்கிட்டாச்சு. மறுபடியும் வராலாம் செக்கிங்கை போட்டுக்கிட்டா. வர ஆனால் நம்மளை பார்க்கல, அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளை பார்க்காமலே இருக்கட்டும். ஓகே, நல்ல வேலை நம்மளை பார்க்கல. கிரானி பாட்டுக்கு அங்கே எங்கேயோ போயிட்டா. ஓகே, நம்ம இப்போ இங்கே போய் எல்லாத்தையும் தேடலாம். ஸ்டன்கன் கிடச்சா நல்லாயிருக்குங்க. ஸ்டன்கன் சூப்பர். இப்போதான் சொல்லி வாயை மூடினேன், சொல்லி வாயை கூட மூடல, அதுக்குள்ளே ஸ்டன்கன் கிடச்சிருச்சு. சூப்பர். இனிமேல் நம்ம ராஜ்யம் தான். கிரானி எந்திரிக்க போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே போய் கிரானியை போட்டு தள்ளலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கதவு திறப்போம். ஒரு நம்ம கதவு திறக்கிற கேப்பில் அதான் முன்னாடி கிரானி இருந்து நம்ம கதவு திறக்கும்போது சட்டுன்னு முன்னாடி அடிச்சிட்டானா, அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கதவு திறக்கலாம். ஓகே, எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. ஓகே, இங்கே சத்தத்தை போட்டோம் அப்படின்னா உடனே கிரானி முன்னாடி நின்றுவா. ஓகே, இதோ வந்துட்டா. என்ன அங்கேயே நிற்கிறா? என்ன கண்ணு தெரியலையா? ஆமாம் கண்ணு தெரிலன்னு தான் நினைக்கிறேன். அங்கேயே கண்ணு தெரியாமல் நின்று பார்த்துட்ருக்கா. ஓகே, ஷூட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற ஸ்டன்கன் தள்ளிப்போ கிரானி. இது கிரானி இந்த ஸ்டன்கன் ஆமாம் மேலே படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் எடுக்கவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற பேட்லாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேட்லாக்கை திறந்துருவோம். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே க்ரோபார் இருக்குது. சூப்பர். நம்ம இந்த பேட்லாக்கை யூஸ் பண்ணிவிட்டு பேட்லாக்கை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே க்ரோபார் எடுத்து
எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து அங்கே வந்து எலக்ட்ரிக் ஒயரை வந்து கட் பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு அந்த டோருக்கு போகிற அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. இன்னும் தேடினதுக்கு பிரயோஜனமே வந்துட்டு எதுவுமே இல்லையா? அங்கே வந்துட்டு ஃப்ரெஞ்சும் அப்புறமா கிராணியோடைய பேரனுக்கு வந்து சாப்பாடும் தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த எலக்ட்ரிசிட்டி தான் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு தான் மேலே அந்த ஒயரை வந்து கட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேட்லாக்கையும் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே போயிட்டு வந்துட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துடும். க்ரோபார் எடுத்து அந்த 2 பொட்டி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த 2 பொட்டியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, க்ரோபார் எடுத்தாச்சு. இப்போ வந்து அங்கே மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கட்டிங் பிளேயர்ஸு. சூப்பர். நம்ம வந்து இப்போ போய் அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, ஒயர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து அந்த டோருக்கு போகிற எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கட் ஆயிரும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே போகிற அந்த எலக்ட்ரிசிட்டியும் கட் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டோரில் வந்து பிளாங்க்ஸ் வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்களே, அந்த ஒரு கட்டையை வச்சு அந்த கட்டையை வந்து இந்த க்ரோபாரை வச்சு எடுத்துரும். அப்புறமா அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு நம்ம ஸ்பான் ஆனோம் பார்த்திங்களா, அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். அந்த 2 வேலையும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சத்தத்தை போட்டு கிராணியை வர வச்சு கிராணியை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம். ஏன் அப்படின்னா வந்து கிராணி சட்டன் வந்து நம்மளை வந்து அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு இதுவாயிரும். ஸோ அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பேராக உஷாராக இருக்கணும். ஓகே, கிராணி வா, கிராணி வா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்காக அது வந்துட்டான்ட்டா. ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து கிராணி வந்து ஷூட் பண்ணிடலாம். ஓகே, கையில் என்ன தான் ஸ்டன் கன் வச்சுட்டு ரெடியாக நின்னாலும் கிராணி வரும்போது ஏதாவது வந்துட்டு இல்லை ஏதாவது கிளிச் அந்த மாதிரி ஆகிட்டு பக்கை வந்துட்டு இல்லை கிராணி நம்மளை வந்து நம்ம ஷூட் பண்ணாலும் அந்த புல்லட் போய் கிராணி மேலே படாமல் நம்மளை வந்து கிராணி அடிச்சிருவாளோன்னு வேறு பயமாக இருக்குது. எல்லாம் பயத்துலேயே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து கீழே இருக்க பாக்ஸ்லேருந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். மேலே அந்த டோரில் அடிச்சிருக்க பிளாங்க்ஸ் வந்து எடுத்தாச்சு. கீழே ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் நம்மளுக்கு தேவைப்படாது, போட் எஸ்கேப் தான் தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ க்ரோபாரோடைய யூஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டுரும். ஓகே, மேலே போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இங்கே அந்த இது மாதிரி பார்த்தோம்ல நம்ம, அந்த ஃப்ரெஞ்சு பார்த்தோம்ல, அது பேர் வேறு சட்டுன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஃப்ரெஞ்சு பார்த்தோம்ல, அந்த ஃப்ரெஞ்சு வந்துட்டு அதோ இங்கே இருக்குது. நான் வந்து அங்கே தேடிட்டு இருந்தேன், அங்கே தான் ஃப்ரெஞ்சு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு. ஓகே, இங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து இதை வச்சு 2 வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இந்த டோர் கிட்ட வந்துட்டு இதோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பியாக இருக்கிறது வந்து எடுக்கிறதுக்கு வந்து இது இந்த இடத்துல டோர் கிட்ட வந்து யூஸ் பண்ணோம். அப்புறமா வந்து அந்த குட்டி பிசாசு இருக்கான் பார்த்திங்களா, கிராணியோட பேரை, அவங்ககிட்ட வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து போக வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்க தண்ணி எல்லாமே வந்துட்டு போயிடும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எடுத்தாச்சு. அந்த தண்ணிலாம் இப்போ வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய வேலை வந்து என்ன அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு வந்து டோர் ஹேண்டிலும் அப்புறமா வந்து ஹேண்ட் வீலும் கிடைக்கணும். இது 2 இருந்தால் வந்து எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்து மெயினானது இந்த 2 வேலையை தான் தேடணும். ஓகே, இப்போ வந்து டோர் ஹேண்டில் ஹேண்ட் வீல் வந்து தேடணும். டோர் ஹேண்டில் எங்கே இருக்கும்னு தெரியலையே. இருங்க, டோர் ஹேண்டில் வந்து சுற்றி நம்மளுடைய பயணம் இப்போ போய் கொண்டு இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இருங்க, இந்த செக்யூரிட்டி கீழே இருக்க அந்த ட்ராயர் திறக்கவே இல்லைல்ல. அதோ இங்கே இருக்குது டோர் ஹேண்டில். சூப்பரு. ஓகே, நல்ல வேலை திறந்ததுனால தெரிஞ்சது, திறக்காமல் வீடு ஃபுல்லாக சுற்றலையே. ஓகே, இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராணி எந்திரிச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். கிராணியை வந்துட்டு ஷூட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்டன் கன் எடுத்து கிராணியை வந்து போட்டு வர வச்சு ஷூட் பண்ணிடலாம் கிராணியை. ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஷூட் பண்ணோன்றதை சொல்லுங்கள். இது பார்த்தீங்களா, கிராணி வந்துட்டா. ஐயோ. ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் கிராணியை வந்து எத்தனை வாட்டி ஷூட் பண்ணோம் அப்படின்றத கவுண்ட் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிடலாம். ஓகே, டோர் ஹேண்டில் கிடச்சிடுச்சு. ஹேண்ட் வீல் எங்கே இருக்குது? ஹேண்ட் வீல் வந்து நம்ம தெரிஞ்ச இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டோம். ஒருவேளை அந்த கிராணியோட பேர் அந்த குட்டி பிசாஸ் கிட்ட இருக்குமோ தெரியலையே, இருந்தாலும் இருக்கலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மேலே அந்த ஹெலிகாப்டரை எஸ்கேப் பண்ணுறதுக்கு மேலே போவோம்ல, அந்த இடத்துல போயிட்டு இருக்கான்றதை பார்த்துருவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அந்த இடத்துல போயிட்டு இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இல்லை அப்படின்னா அந்த கிராணியோட பேர் அந்த குட்டி பிசாஸ் கிட்ட போயிட்டு இருக்கான்றதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, மேலே ஏறியாச்சு. இங்கே வந்து பார்க்கலாம், இங்கே இருக்கணும். சூப்பரு.
ஹேண்ட்வில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோதான், எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ், எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ இந்த இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஹேண்ட்வில் எடுத்ததுலேருந்து எனக்கு ஹார்ட் பீட் காதில் கேட்குது எனக்கு அப்படியே. லாஸ்ட்டு ஒரே ஒரு ஐட்டம், கிராணி எந்திரிச்சு நம்மளை அடிச்சிடக்கூடாதுன்னு வேறு இருக்குது. லாஸ்ட்டாக எஸ்கேப் ஆக போகிறோம். கிராணி எந்திரிச்சு அடிக்காமல் இருக்கணும் பாருங்கள். அப்படியே ஹார்ட் பீட் காதில் கேட்டுட்ருக்கு, கையில் பரப்பரன்னு ஒரு மாதிரி நடுங்குது, கை கீழே. கிராணி இருக்கலாம், நல்ல வேலை கிராணி இல்லை, இது சட்டன் போய் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஐயோ பாருங்கள் நடுங்குது கையெல்லாம். ஓகே யூஸ் பண்ணியாச்சு. ஓகே சூப்பர், நம்ம இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ கிராணி அடிக்காமல் இருக்கணும். லாஸ்ட் ஐட்டம், அவ்வளோதான், எஸ்கேப் ஆக போகிறோம் நம்ம. ஓகே எஸ்கேப் பண்ண சூப்பர், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் காய்ஸ். நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. இது ஃபஸ்ட் டைமு நான் கிராணியை ஈஸி மோடில், அதுவும் ஒரு அடி கூட வாங்காமல் டே 1லேயே டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். எனக்கு இது நினச்சா எனக்கு ரியலி ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எஸ்கேப்பே பண்ணதே இல்லை. பட் ஆனால் நான் இந்த வாட்டி எஸ்கேப் பண்ணியிருக்கேன்னும் போது எனக்கு செம்ம ஷாக்கிங்காக ஜாலியாக தான் இருக்குது. ஓகே எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஹார்ட் பீட் காதில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஐட்டம் தோற்றக்கூடாதுன்ற காரணத்தினாலே நான் சட்டுன்னு எல்லா வேலையுமே பண்ணேன். நல்ல வேலை கிராணி நம்மளை அடிக்கலை. கிராணி மட்டும் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், டே 2ல் தான் எஸ்கேப் ஆகிருக்க வேண்டியதாக இருக்கும். சரி ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்புறமே சேனல் பிடிச்சிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிராணிலேயே போட் எஸ்கேப் பண்ணலாமான்றதே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பபாய் கைஸ், மிஸ் யூ அண்ட் லவ் யூ லாட் கைஸ், பபாய்.